ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு முழுக்க லைவாக நிறைய ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை பண்ணிகிட்ருக்கு. ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட்டும் கண்டினியூஸாக டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கு. அதோட டேட்டா தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டேட்டாவை நம்ம ஒரு மேப்பில் பார்க்க போகிறதில்ல. இந்த லைவ் டேட்டாவை கம்ப்ளீட் அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ப்ராஜெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஒரு அனாலிட்டிக்ஸ் டேட்டா இன்ஜினியர் எடுத்தோன்னே டைரெக்டாக எஸ்கியூஎல் கோட்ஸ் ரைட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி சோர்ஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நம்ம சோர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் எங்கேருந்து டேட்டா வருது, அதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த எபிசோட் முடியும் போது உங்களுக்கு ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன டேட்டா நமக்கு வருது, அந்த டேட்டாவை எப்படி ஆர்கிடெக்சரில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், நம்ம ஏன் ஏபிஐ யூஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு எக்ஸலை டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். பட் ரியல் டைம் ப்ராஜெக்டில் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. எவ்ரி மினிட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய ஃப்ளைட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் நம்ம எக்ஸல் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். அதனால தான் கம்பெனிஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏபிஐ யூஸ் பண்ணுறாங்க. ஏபிஐனா ஒரு அப்ளிகேஷன்ட்ட இருந்து இன்னொரு அப்ளிகேஷன் டேட்டாவை கேட்குற கம்யூனிகேஷன் மெத்தடு தான் ஏபிஐ. இதுதான் மாடர்ன் டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்டோட ஃபவுண்டேஷன். ஓப்பன் ஸ்கை ஏபிஐயில் என்ன டேட்டா வருது, அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் ஸ்கை நெட்ஒர்க் .org இந்த இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அவர் டேட்டாவை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஸ்கை ஏபிஐன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் ரெஸ்ட் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் ஏபிஐயோட டாக்குமெண்டேஷன்ஸ். இந்த டாக்குமெண்டேஷனில் தான் உங்களுக்கு என்ன யூஆர்எல், இது மூலமாக என்னென்ன டேட்டா உங்களுக்கு கிடைக்கும், அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இங்கே டாக்குமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இது இன்ட்ரோ பேஜ். நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஏபிஐ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிஐஸ் இருக்குது. பைத்தான் ஏபிஐ, ஜாவா ஏபிஐ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிஐஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறது ரெஸ்ட் ஏபிஐ தான். ஸோ ரெஸ்ட் ஏபிஐ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ரூட் யூஆர்எல் அப்படின்னு இருக்கும். இதுதான் மெயின் யூஆர்எல். ரெஸ்ட் ஏபிஐனாலே யூஆர்எல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ஈஸியாக யூஸும் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். என்ன ஆப்ரேஷன்ஸ், இது மூலமாக என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்றது இங்கே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வரும். இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நியூ யூஆர்எல்லில் பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலாக இந்த ஆப்ரேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் காப்பி பண்ணணும். இந்த கெட்டுன்றதை விட்டுட்டு ஸ்டேட்ஸ் ஆல் இதை அப்படி லாஸ்ட்டில் போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா வரும். டேட்டா இப்படி தான் வரும். இதுதான் லைவ் டேட்டா. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார்மேட்டுக்காக இந்த பிரிண்ட்டு இந்த பிரிண்ட்டு செக் பாக்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபார்மேட் ஜேசன் ஃபார்மேட்டில் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு பிளாக்குக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்குது. பட் நம்ம இதை லோட் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நமக்கு டேபிளை காலம்ஸ் அண்ட் ரோஸ் ஃபார்மேட்டில் மாற்றும் போது ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன ஹெடர் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நீங்கள் டாக்குமெண்டேஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டைம்னா என்ன, அதோட டைப் என்ன, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஐகோ 24னா என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான டேட்டா டைப், அதுக்கான கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட்டை கோ த்ரூ பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ஏபிஐயை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் டேட்டாவை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜேசன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் மோஸ்ட்லி நிறைய டேட்டா நமக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது 0. ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ICEO 24 அப்படின்றது ஸ்ட்ரிங். இதுதான் யூனிக் அட்ரஸ் டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரிங். இது யூனிக் ஐடி. இது ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கான ஒரு யூனிக் ஐடி. நீங்கள் ஒரு ஏர்க்ராஃப்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஐடியா வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் சைன். இங்கே ஆக்சுவலாக இந்த ஆர்டரில் தான் இந்த 1 2ன்னு இருக்கு இல்லையா, இதே இண்டெக்ஸில் தான் உங்களுக்கு இங்கே வரும். இது 1, இது 2, இது 3 அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இந்த டேட்டாவையும் நீங்கள் இந்த ஆர்டரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா என்னென்ன காலமில், ஐ மீன் ஃபஸ்ட்டில் என்ன வருது, செகண்டில் என்ன வருது, தேர்டில் என்ன வருது இண்டெக்ஸில் அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்.
ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கால் சைன். கால் சைன்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்போர்ட்ல டிஸ்ப்ளேல வச்சிருக்க ஃப்ளைட்டோட நம்பர் தான் வந்து கால் சைன். ஆரிஜின் கண்ட்ரி இந்த ஏர்கிராஃப்ட் எந்த கண்ட்ரில ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் கண்ட்ரிக்கு அப்புறம் டைம் பொசிஷன்ஸ், லாஸ்ட் கான்டாக்ட் அதெல்லாம் வந்து யுனிக்ஸ் டைம் ஸ்டாம்ப்ல குடுத்துருப்பாங்க. இத நம்ம டைம் ஸ்டாம்புக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தா இருக்கு இல்லையா? இது 2ம். நெக்ஸ்ட் வந்து லாங்கிட்யூட், லேட்டிட்யூட் அதாவது ஃப்ளைட்டோட பொசிஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஒவ்வொரு காலமையும் நீங்க ரெஃபர் பண்ணி, என்னென்ன காலம்ஸ்ல என்னென்ன வேல்யூஸ் வருது, எது தேவை, எது தேவையில்ல அப்படின்றத நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பேரோ ஆட்டிட்யூட் அப்படின்றது எவ்வளோ உயரத்துல இந்த ஃப்ளைட் பறந்துட்டுருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் வெலாசிட்டி, கரண்ட் ஸ்பீடு. இந்த வெலாசிட்டிய பேஸ் பண்ணி நம்மளால கரண்ட் ஸ்பீடு, ஆவரேஜ் ஃப்ளைட் ஸ்பீடு, மேக்ஸிமம் ஃப்ளைட் ஸ்பீடு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ட்ராக். ட்ரூ ட்ராக்குன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, நார்த்தா, சவுத்தா, ஈஸ்டா, வெஸ்டா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெர்டிகல் ரேட். வெர்டிகல் ரேட்டுன்றது இது மூலமாக நம்ம வந்து ஃப்ளைட் வந்து மேலே நோக்கி போயிட்டுருக்கா இல்லை கீழே நோக்கி போயிட்டுருக்கா அந்த மாதிரி கிளைம் ஆகுதா, டிசென்ட் ஆகுதா அப்படின்றத ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கனாலே ஈஸியாக கற்றுக்க முடியும். ஈஸியாக அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆர்கிடெக்சர் படி இந்த ஜேசனை எடுத்துட்டோம். இந்த ஜேசனை நம்ம ஸ்னோஃப்ளேக்கு லோட் பண்ண போகிறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நமக்கு ஒரு கொஷின் வரலாம், ஏபிஐயை டைரெக்டாக பவர் பி கனெக்ட் பண்ணலாமே, ஏன் நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கலாம். பட் ரியல் டைம் செனாரியோவில் ஒரு என்டர்பிரைஸ் ப்ராஜெக்டில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜேசனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்ணேன் இல்லையா, அந்த ஜேசனை அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பவர் பியில் ஜேசன் ஃபைலாகவே கூட அப்லோட் பண்ணலாம், நமக்கு டேட்டா வந்துடும். அந்த மாதிரி பண்ணலாமே, ஏன் நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கூட தோணலாம். பட் அந்த மாதிரியும் என்டர்பிரைஸ் சிஸ்டமில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ரியல் டைம் டேட்டா. ஓகே. ஸோ என்டர்பிரைஸ் சிஸ்டமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரா டேட்டாவை அப்படியே லோட் பண்ணுவாங்க. என்ன டேட்டா வருதோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் டைரெக்டாக ஸ்னோஃப்ளேக்கில் லோட் பண்ணுவாங்க. அங்கே தான் வந்து மார்ட் லேயர் க்ரியேட் பண்ணுவாங்க, ஸ்டேஜிங் லேயர் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸ்னோஃப்ளேக்கில் தான் வந்து ஸ்டேஜிங் லேயர் க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் அடிஷ்னலாக சில காலம்ஸ் ஆட் பண்ணுவாங்க, சில ரோஸை ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேசிக் க்ளீனிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் க்ளீனிங் ஸ்டேஜிங்கில் பண்ண மாட்டாங்க. ஓகே. தென் பிஸ்னஸ் லாஜிக்கை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ண போகிற டேஷ்போர்டில் என்ன வரும் அப்படின்னா, ஆக்டிவ் ஃப்ளைட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃப்ளைட்ஸ் பை கண்ட்ரி, தென் ஃப்ளைட்ஸ் ட்ரெண்டு, ஏர்க்ராஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஏர்போர்ட் அனாலிசிஸ், இன்ட்ராக்டிவ் ஃப்ளைட் மேப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அனாலிட்டிக்ஸ் இன்சைட்ஸை நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த ஜேசனை பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்த்த ஜேசன் தான் நமக்கு பவர் பிஐ டேஷ்போர்டாக நாளைக்கு மாறப்போகுது. ஸோ ஃபைனலாக நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஓப்பன் ஸ்கை நெட்வொர்க்கு அப்படின்னா என்ன, ஏபிஐ கான்செப்ட்னா என்ன, லைவாக ஒரு ஜேசன் ரெஸ்பான்ஸை எப்படி பார்க்குறது, அந்த ஜேசன் ரெஸ்பான்ஸில் வர்ற ஃப்ளைட் ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன, அதில் நமக்கு என்னென்ன டேட்டாஸ் அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சரில் யூஸ் ஆக போகுது அப்படின்றது நமக்கு டேட்டா சோர்ஸ் வைஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா 100% இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பைத்தான் யூஸ் பண்ணி ஓப்பன் ஏபிஐயை கால் பண்ணுவோம். நான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிடல யூஆர்எல்ல, அதுக்கு பதிலாக நம்ம வந்து பைத்தானை யூஸ் பண்ணி நம்ம ஸ்னோஃப்ளேக்கில் கால் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டா அவுட்புட்டை ஒரு லேயராக ஸ்னோஃப்ளேக்கில் க்ரியேட் பண்ண போகிறோம். தென் அந்த லைவ் டேட்டாவை லோட் பண்ணிவிட்டு எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண போகிறோம். அதுதான் நம்ம ப்ராஜெக்டோட ப்ராக்டிக்கல் மைல்ஸ்டோன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு பைப் லைனை பில்ட் பண்ணலாம். அன்டில் தென் ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.